அதாவது வெள்ளை மாளிகை அருகே ஒரு பயங்கர சம்பவங்க. உச்சகட்ட கோபத்தில் இருக்கிறார் அதிபர் ட்ரம்ப். அந்த சம்பவத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, அமெரிக்காவை பொறுத்தவரை ஃப்ளைட் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது ஒன்று நடந்தாலே பதட்டமாகிவிடும். இதுதாங்க நடந்தது. ஃப்ளைட் ஒன்று சுமார் 64 பேசஞ்சர்களை பயணிகளை கொண்டு பறந்து கொண்டிருந்தது. இராணுவ ஹெலிகாப்டர் அந்த ஃப்ளைட்டின் மீது மோதியது. இந்த ஃப்ளைட்டின் மீது மோதியதில் வெள்ளை மாளிகையிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சம்பவமானது நடந்திருக்கிறது. ஆற்றில் விழுந்து விட்டது. அந்த ஆறு ரொம்ப நீளமான ஆறுங்க. சுமார் 450 கிலோமீட்டர் நீளமான ஆறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆழமானதும் கூட. அந்த பர்டிகுலர் இடத்துல சுமார் 24 அடி ஆழம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐஸ் பாங்கான இடம், டெம்பரேச்சர் மைனஸ்ல போகுது. இதனால் அங்கே தேடுதல் பணி சவாலாக இருக்கிறது. 64 பயணிகள், 3 இராணுவ வீரர்கள், 67 பேர்ல ஒருவரை கூட மீட்க முடியவில்லை. அத்தனை பேரும் உயிரிழந்திருக்கலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. இது தொடர்பான காட்சிகளை முதலில் நாம் பார்த்து விடுவோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிகவும் கோபமாக இருக்கிறார். காரணம் என்னன்னா, அவர் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது தடுக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் என்று ஒருவர் இருப்பார்கள். நம்ம அமெரிக்காவில் பறந்து போய் பார்த்தோம்னா, அதாவது நம்ம இந்திய வானை விட அமெரிக்க வானில் விமான போக்குவரத்து டிராஃபிக் அதிகம். நம்ம இந்தியாவிலேருந்து அமெரிக்கா பறக்கும் போதே அட்லாண்டிக் கடல் மேலே நாம் பறப்போம். அப்போ பார்க்கும்போதே ஒவ்வொரு லேயரில் ஒவ்வொரு விமானங்கள் பறந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த மாதிரி ஏர் டிராஃபிக் அங்கே ரொம்ப அதிகம். அங்கே உள்ள ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அந்த ஹெலிகாப்டரை எச்சரிச்சிருக்காங்க. ஹெலிகாப்டரில் வர்றவங்களே உங்களுக்கு அந்த விமானம் கண்ணுக்கு தெரிகிறதா என்று கேட்டிருக்கிறார்கள். ட்ரம்ப் இதை கண்டிக்கிறார். அப்படி மட்டுமா கேட்பது, அங்கே நீங்கள் என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லியிருக்கணும். கண்ணுக்கு தெரிகிறதான்னு மட்டும் கேட்டால் என்ன அது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஏற்கனவே இருக்க விமானிகள் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அப்படி கேட்டாலே ஜாகிரதையாக இருங்க, எதிரில் ஒரு விமானம் வருது, நீங்கள் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுங்க என்பது அர்த்தம் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இல்லை. இப்போ அமெரிக்காவுக்கு என்ன கவலைன்னா, இது விபத்தா அல்லது திட்டமிட்ட சதி செயலா? அந்த ஹெலிகாப்டரில் வந்த 3 பேர் ஏன் அவ்வாறு செய்தார்கள்? அன்று இரவு வானம் தெளிவாக இருக்கிறது. அதாவது அப்போ அங்கே சம்பவம் நடக்கும்போது இரவு சுமார் 9 மணின்னு சொல்கிறாங்க. வானம் தெளிவாக இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஹெலிகாப்டரில் இருக்கவங்களுக்கு ஏரோப்ளேன் ரொம்ப தெளிவாக தெரிந்திருக்கக்கூடும். அப்படி இருந்தும் வேண்டுமென்றே கொண்டு வந்து சதி செயலால் விமானத்தில் மோதினாங்களா அல்லது தெரியாமல் தொழில்நுட்ப கோளாறால் மோதிட்டாங்களா? இதுவரை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தொழில்நுட்ப கோளாறு ஏதும் இருப்பதாக தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். இருப்பினும் இது சதி செயலா அல்லது விபத்தா என்று குழம்பி போயிருக்கிறார்கள். அமெரிக்காவில் இப்போ தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற ஒரு இடத்துல மிகப்பெரிய காட்டுத்தீ ஏற்பட்டு அந்த பரபரப்பு அடங்குவதற்குள்ளாக தலைநகரம் வாஷிங்டன் டிசியில் அமெரிக்க அதிபர் மாளிகை, வீடு, அலுவலகம் எல்லாம் அதுதான். வாஷிங்டன் டிசியில் வெள்ளை மாளிகை. அந்த வெள்ளை மாளிகையிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இது போன்ற ஒரு சம்பவம் அரங்கேறியிருப்பது
பதட்டத்தை அதிகரித்திருக்கிறது. அந்த ஃப்ளைட்டில் ஸ்கேட்டிங் சாம்பியன்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டதாக சொல்கிறாங்க. அதில் ரஷ்யாவிலிருந்து ஒரு கணவன் மனைவி அந்த தம்பதி அந்த ஃப்ளைட்டில் இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது உயிரோடு இல்லை என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் சாகசம் செய்த காட்சிகளை நாம் பார்த்து விடுவோம்.